சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணால் அந்த ஆலயம் மகிமையால் நிறைந்தது. அப்போ மகிமையெல்லாம் பிதாவிடத்திலிருந்து தான். அந்த மகிமையினால்தான் ஆலயத்தை நிரப்பினார். உங்களை மட்டும் எதில் தான் நிரப்பி இருக்கிறாரு? மகிமையினால் தான் நிரப்பி இருக்கிறாரு. அந்த நிறைவு எங்கே இருக்குன்னு கேட்பேன். என் ஆவியில் இருக்குன்னு சொல்லணும். அந்த நிறைவு எங்கே இருக்கு? அந்த நிறைவு என்னவா நிரப்பி இருக்கிறாரு? மகிமையால். ஸோ நம்ம எதில் இப்போ வாக் பண்ணணும்? அந்த ரியாலிட்டியில். அந்த குமாரன் யார், என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார் என்ற ரியாலிட்டி அண்ட் ரெவலேஷன். பரிசுத்த ஆவியானவர் யார்? வானத்தையும் பூமியையும் சொல்லுங்க அசைக்கிறவர் என்ற அந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க வாழணும். மூணாவது, நம்ம டாடி காட் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். என்னை நிரப்புகிறார். நான் நிரம்பி வழியும்படி நிரப்புகிறவர் தான். நான் சொல்லணும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அது எதுக்குள்ள? அபிஷேகத்துக்குள்ள. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி. எங்க உங்களுக்கு தாங்க பேசுறேன். இனிமே ஓவர் ஃப்ளோயிங் தாங்க. நோ மோர் ஷார்ட் கம்மிங்ஸ். விசுவாசம் குறைஞ்சா எல்லாம் குறைஞ்சிரும். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். விசுவாசம் குறைஞ்சா எல்லாம் குறைஞ்சிரும். உங்கள் விசுவாசத்தை தான் அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான். ஆனால் நீங்கள் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறப்பெல்லாம் நீங்கள் வார்த்தையை பேச பேச அவனையும் தோற்கடிக்கிறீங்க. உங்கள் விசுவாசம் கடந்து போகிற பிரச்சனையில் சோதனைக்காரன் வரும்போது அவனை வார்த்தையினால் ஜெயிக்க ஜெயிக்க உங்கள் விசுவாசத்தை வார்த்தையினாலே நீங்கள் வளர்த்து கொள்ளுகிறீர்கள்.